இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி அல்வா. அதை எப்படி பனை வெல்லத்தில் செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன், அது 50 கிராம் அளவு இருக்கும். ஒரு கருப்பட்டி சில்லு, இந்த கருப்பட்டின்னா பனை வெல்லத்தை தான் கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு ரவுண்டாக இருக்கிறது வந்து சில்லுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு, 200 ml நெய். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவை வந்து ஒரு பவுலில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டி பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒட்டுக்காக சேர்த்துட்டோம்னா கட்டி விழுந்துடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சு அதை வந்து அதிலேருந்து பால் எடுத்து, இந்த மாவுலேருந்து பால் எடுத்து நம்ம புளிக்க வச்சு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகணும் புளிக்கிறதுக்கு. நல்லா பிசைஞ்சு அதில் 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். ஒரு 8 மணி நேரம் கழித்து அதிலேருந்து பால் எடுத்து அதுக்கப்புறம் அல்வா செய்ய போகிறோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பிசைஞ்சு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனால அது ஹெல்த்துக்கு நல்லது, கோதுமை மாவும் ஹெல்த்துக்கு நல்லது. ஊற வச்சாச்சு. 8 hours கழித்து ஃபில்டர் பண்ணி எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திருநெல்வேலி அல்வா போலவே இருக்கும், ஆனால் இது வந்து சர்க்கரை கிடையாது. அவங்க சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் சுகரு. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். பனை வெல்லம் அதை 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் டபுள் லேயர் இருக்கிற ஃபில்டரில் வடிக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற தவிடு தூசி எல்லாம் நின்று நமக்கு சுத்தமான பாலாக கிடைக்கும். அதுக்காக டபுள் லேயர் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா அதில் வந்து நல்லா ஊற்றி பிழிஞ்சு எடுக்கும்போது அதிலேருந்து நல்லா அதில் வந்து ஒரு ஜவ்வு மாதிரி வரும். அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த டம்ளரில் 3, எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் பால், கோதுமை பால் எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம நான்ஸ்டிக் தவா, நல்லா அடி கனமான பாத்திரம், அப்போ தான் வந்து அல்வா வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக நான் இந்த நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இதில் 3 டம்ளர் பால் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. பால் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம விட்டோம்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கிறதுனால நம்ம சில்வர் கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கையை சுடாது. ஆனால் அதனால் நான் இன்றைக்கி வந்து மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷமும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கெட்டி பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பனை வெல்லத்தை உடைச்சி நல்லா தூள் தூளாக பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பால் எப்படி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை மாதிரி அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு விட்டுறணும். ஆப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சிம்லேயே வச்சு ரொம்ப கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனை வெல்லத்தை சேர்த்த போகிறோம். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சிம்லேயே தான் இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அல்வா வந்து தீஞ்சு போகாமல் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்கள் கெட்டி ஆனோன்னு நம்ம சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக
நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சுகர் அதிகமாக வேணும்னாலும் இனிப்பு அதிகமாக வேணும்னாலும் ஒரு பனை வெல்லங்கிறத 2 சில்லா கூட எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லது தான். ஒயிட் சுகராக இருந்தால் நம்ம வந்து அந்த சர்க்கரையை வெறும் சர்க்கரையை போட்டு உருக்கி போடுவோம் கலருக்காக. அது ஆனால் இது பனை வெல்லம் சேர்த்துனோன்னே எப்படி ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம அல்வா கலருக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி இந்த அல்வா செய்கிறதுக்கு எப்படி 1 hour ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படுத்தணும். பாருங்கள், அல்வா நல்லா கெட்டியாகிட்டே வருது. ஸ்வீட் பிரியர்களுக்கெல்லாம் அல்வானாவே ரொம்ப பிடிக்கும். அல்வானா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து சர்க்கரை யூஸ் பண்ணோன்னா சளி பிடிச்சிக்கணும்னு பயமாக இருக்கும். பனை வெல்லம் கோதுமையும் ஹெல்த்துக்கு நல்லது. வாசனை இப்பயே வருது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நெய் ஆட் பண்ணுறேன். நெய் அப்படியே உருகி போகுது. நம்ம வந்து நெய் சேர்த்துற அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தோடனே நம்ம நெய் சேர்த்த ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இவ்வளோ அல்வாக்கும் 200 ml நெய்னாச்சும் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். திருநெல்வேலி அல்வா முழுசாக நெய்யில் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி அல்வாவில் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ முந்திரியை வறுக்கிறோம். தனியாக ஒரு இதில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு வறுத்து கடைசியாக சேர்த்துக்கலாம். பாருங்க, அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. அடி பிடிக்கும். சிம்லேயே தான் வச்சு பண்ணணும். இது ரொம்ப லேட்டாக தான் ஆகும். நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்த போகிறோம். இப்போ அடி பிடிக்குதுன்னா பயந்துக்காதீங்க. இப்படி நல்லா திரண்டு வரணும் அல்வா. நடு பாத்திரத்துக்கு இப்போ முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு போடுறோம், பண்ணிக்கிறோம். அல்வா கிண்டுனா ரொம்ப பொறுமை தேவை. சிம்லேயே தான் வச்சு செஞ்சாகணும். இது பனை வெல்லம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சுகர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தான் அடி பிடிக்கும். இது பனை வெல்லம் ஏற்கனவே அது பாகு காய்ச்சின நிலையில தான் இருக்குது, அதனால் அடி பிடிக்கும். அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அடியில் நெய் விட்டு பரட்டி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இதோட பதம் என்னன்னா, அல்வா வந்து நடு அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் பதம். கரெக்டாக பதம் பார்த்து இறக்கிடலாம். ஒரு பவுலில் ஆயில் தடவி அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மில்லியன் ஹார்ட்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெய் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறவங்க நம்ம ஆயில் கூட ஊற்றிக்கலாம், எந்த ஆயில் வேணாலும். எதுவும் கொழுப்பு சத்து இருக்கிற அந்த கடல் எண்ணெய் அந்த மாதிரி
கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. மற்றபடி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஊறும் சுவையில் திருநெல்வேலி அல்வா ரெடி. அதுவும் பனை வெல்லத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.